இந்தியாவினுடைய பணக்கார தொழிலதிபர் அதானியை கைது செய்யுங்க அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கு எதுக்கு அமெரிக்க நீதிமன்றம் அவரை கைது செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும்? ரெண்டாவது, அப்படியே கைது செய்கிறதா இருந்ததுன்னா இந்திய அரசு அதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்களா? மூணாவது, ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை அதானிக்கு ஆதரவாக சில கட்டுரைகளை வெளியிட்டிருக்காங்க, அது என்ன? நாலாவது, ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தார் அப்படிங்கிறதுக்காகவே அதானி பழிவாங்கப்படுகிறாரா ஜோ பைடனால் அப்படிங்கிற கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி கனடா அவங்களோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் எல்லாத்தையுமே அதானி குழுமம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. கனடாவோடு மட்டும்தான் அதானி குழுமம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா? இன்னும் எத்தனையோ நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள்லாம் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? இதனால் அதானியினுடைய ஷேர் மார்க்கெட்டாக உள்ள ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அவருக்கு நெகட்டிவ் ரோலை தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அவருடைய பங்குகள் டோட்டலாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவருடைய பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா உங்களுடைய பாக்கெட்லையும் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்பவா போகிறீங்க? எல்ஐசி, எஸ்பிஐ மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய வித்தியாசமான போர் அணுகுமுறைகள் என்னென்ன? இப்படி அதானிங்கிறவர் ஒரு தனி மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதி தான் இந்த அதானி. அவர் அப்பாவியா பாவியா அப்படிங்கிறத தாண்டி நம்ம இந்த பிரச்சனையில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்காவினுடைய கடன் பத்திர சட்டங்கள் இருக்குல்ல, அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அது இன்னைக்கு தேதிக்கு நடந்த விஷயம் அல்ல. 2020 தொடக்க காலகட்டத்தில் இருந்து 2023 வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலையில தான் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இருந்திருக்காங்க. நேரடியாக இந்தியாவுக்கு FBI விசாரணை நடத்திய வரலாறுகள்லாம் உண்டு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஷாக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய இதே இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஆனால் இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்முடைய மீடியாக்கள் ரொம்ப கணக்கச்சிதமாக பார்த்துக்கிட்டாங்க. இதையே சில ஊடகங்கள் எப்படி உங்களுக்கு விளம்பரப்படுத்துவாங்கன்னா, அதானி நல்லவர்னு சில பேர் சொல்லுவாங்க, அதானி கெட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதன் மூலிமா எனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, எனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த பிரசாத் சிக்னேச்சருங்கிற தளம் அதற்காக தொடங்கப்பட்டது. அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விவரங்கள் விளங்கும். 2100 கோடி ரூபாய் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து 17,000 கோடி ரூபாய் லாபமாக திரட்டுவதற்கு அதானி ஒரு பெரிய திட்டத்தை கையாண்டு இருக்கிறார். இது ஒரு நாள் 2 நாளில் அவர் செஞ்சு முடிக்கல, கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக சிறப்பாக இந்த சம்பவத்தை செஞ்சு அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களை அவர் ஏமாற்றி இருக்கிறார். அப்படிங்கிறது தான் அதானி அவருடைய குழுமத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய புகார். இதில் கடைசியாக நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதானியை கைது பண்ணுங்க அப்படிங்கிறது தான். உலகத்தினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் 17வது இடம், இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடம். இதெல்லாம் யாருக்கு? அதானிக்கு. அவர் வைத்திருக்கக்கூடிய கம்பெனியினுடைய பேர் தான் இந்த அதானி கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். இதனுடைய சிஇஓவா இருக்கக்கூடியவர் சாகர் அதானி. நான் சொல்லியிருந்தேன்ல, FBI 2023 இந்தியாவில் விசாரணை நடத்திட்டு போனாங்க அப்படின்னு. அதில் மிக முக்கியமான கோப்புகள் எல்லாமே இந்த சாகர் அதானி அப்படிங்கிறவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றிட்டு போயிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ஏன் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்தினாரு அப்படிங்கிறது தான் அந்த புகார் இந்தியாவில் இருந்து டைரக்டாக அமெரிக்கா வரைக்கும் ஒரு பெரிய நூல் ஒன்று போகுது.
அந்த நூலை பிடிச்சி விசாரணை நடத்தினா நீங்கள் குருன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? குருங்கிற ஒரு படம், அது மணிரத்னம் எடுத்துகிற படம். அதில் ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி பிஸ்னஸ் பண்ணி ஏமாற்றுவாங்கங்கிறத உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லையா ஆமாவா அப்படிங்கிறது என்னுடைய பதில் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கடல் வழியில் வாணிகம் நடக்குது. அந்த வாணிபத்தில் ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே இந்த பொருட்கள்லாம் வச்சு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் அனுப்பி வியாபாரம் பண்ணுறது எதை அப்படின்னா காலி பெட்டியை. அப்போது காலி பெட்டியை வச்சு வியாபாரம் பண்ணி அதில் பல கோடி ரூபாய் லாபம் எடுத்தவர் தான் இந்த குருபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு செய்தியை கேப்சர் பண்ணி எடுப்பார். அது குருங்கிற படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. காலி பெட்டிகளை வைத்து எப்படி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து செய்யக்கூடிய செயல். இது அவர் பாராட்டக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்திய அரசுக்கு அது பெரிய நட்டம். அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கும் அவர் அனுப்பக்கூடிய வெளிநாடுகளுக்கும் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, முதலீடு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் நட்டம். இதுதான் அதானி விஷயத்தில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நான் எப்படி பிரசாத் ஏமாற்றப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அமெரிக்காவினுடைய புரூக்ளின் ஃபெடரல் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையினுடைய பக்கங்கள் மட்டும் 54. இதில் அதானி ஈட்டக்கூடிய லாபம் மட்டும் 17,000 கோடி ரூபாய். அதே நேரத்தில் அவர் அமெரிக்காவில் முதலீடு பெற்றது மட்டும் 25,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தான் பகீர் ரிப்போர்ட். 25K, அதாவது 25,000 கோடி ரூபாய். 1 கோடி 2 கோடி ரூபாய் இல்லை, 100 கோடி ரூபாய் இல்லை, 25,000 கோடி ரூபாய். உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் இந்த அதானி. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. அவர் வந்து நமக்கு சூரிய ஒளி மின்சாரம் கொடுக்கறதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. இந்தியா முழுவதும் இன்னைக்கு சோலார் எனர்ஜி பேனல்ஸ் பற்றிய விளம்பரங்கள் இந்திய அரசு எப்படி பிரகடனப்படுத்துது. மோடி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்திய மக்களுக்காக போறாரு அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவில் பிஸ்னஸை முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போறாரு. அதெல்லாம் அதானிக்காகவா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த சூரிய ஒளி மின்சார விநியோகம் ப்ராஜெக்டை அவர் எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் இந்தியாவில் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னா, 1 தமிழ்நாடு, பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், அதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், அதோடு கொஞ்சம் அடிக்கடி மழை வரக்கூடிய ஒடிசா மாநிலம். இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சூரிய ஒளி மின்சாரத்திற்கான ப்ராஜெக்டை அவர் இனிஷியேட் பண்ணி அதற்கான மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கார். இவர் இங்கே மட்டும் வாங்கி வைக்கல, கனடா, மியான்மர், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட எல்லா நாடுகள்லையுமே வாங்கி வச்சிருக்காரு. இது எல்லாமே அவர் தான் செய்ய போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. சரி, இதில் முதலீட்டாளர்கள் அவர் எப்படி ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இதில் நம்ம எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சர்வதேச சட்ட அமலாக்கத்துறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இருக்காங்கல்ல, அவங்க மூலிமா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சம்மனில் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாடுடைய மின்சார வாரியத்திற்கும் அந்த சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. எனது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கா? என் வீட்டில் வந்து இபி போர்டு இருக்கே, அதுலேயும் பிரச்சனையா? அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து வருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். நம்மளுடைய இபி போர்டில் நம்ம வந்து இப்போது புதிதாக மின்சார கட்டணம்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரிய ஒளி மின்சாரத்துக்குன்னு சொல்லிட்டு புதிதாக நம்முடைய சட்டப்பேரவையில் முதற்கொண்டு ஏகப்பட்ட மானியங்கள் கொடுக்கக்கூடிய புதிய நடைமுறைகள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கடந்த பட்ஜெட்லேயும் வந்தது. இது மத்திய நிதியமைச்சரும் இந்த சூரிய ஒளி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, சோலார் எனர்ஜி பேனல், அது உங்கள் வீட்டில் அமைச்சிங்கன்னா இவ்வளவு மானியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள், அது ஒரு தனி சப்ஜெக்டு. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய சம்மன்லையும் அதை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அப்போது நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு தேதிக்கு மின்சாரத்தினுடைய கட்டணம் அதிகமாகிட்டே போகிறதுக்கும், சோலார் பேனலை வாங்குங்க அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும், அதை விற்கிறதுக்கும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் அதானியினுடைய பங்குங்கிறது இருக்குது. ஸோ
குற்றவாளி இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வியை ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. யார்? பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ். தமிழ்நாடு மின்சார வாரியம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அதானியினுடைய லஞ்சம் பரப்பப்பட்டதா, கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். உடனே இதுக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளில், அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் அதானி குழுமத்தினரான எந்த விதமான ஒப்பந்தமும் நாங்கள் செய்யவில்லை. அப்போது அதிமுக இருக்கும்போது செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒருத்தர் இன்னொருவரை குற்றம் சொல்வது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் வழக்கமான நடைமுறை. சரி, இதை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்டிமினுடைய பதில் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதானி தரப்பு சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குழுமம் சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய 7 பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க, இது எல்லாமே அடிப்படை ஆதாரமற்றது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் அதானி சைட்லேருந்து சொல்கிறாங்க. கென்யா வந்து $736 மில்லியன் அளவிற்கான ஒப்பந்தங்களை நாங்கள் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்குள்ளேயே அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்கங்கிறது வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி அதானிக்கு மட்டும் நட்டம் அல்ல. கென்யா அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுது ஒட்டுமொத்த இந்திய கவர்மெண்ட்டுக்கான நட்டம். பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக இந்திய பங்குச்சந்தைகளும் சரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அதானியினுடைய பங்குச்சந்தையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோவினுடைய அந்த அறிவிப்பால் அதானிக்கு பெரிய அளவிலான நட்டம். இதை பார்த்து மியான்மர், ஸ்ரீலங்காவும் முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதானிக்கு மட்டும் நட்டம் ஏற்பட போவதில்லை, பங்குச்சந்தையில் அது பாதிக்கும், நம்முடைய எல்ஐசி, எஸ்பிஐ வரைக்கும் பாதிக்கும். அதில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கக்கூடிய உங்களுடைய வட்டி, அது மட்டுமல்ல உங்களுக்கு கட்டாமல் நீங்கள் இருப்பீங்கள்ல அதற்கான ஃபைன், இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ புரியுதா? அதானியை குறிவைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பாக்கெட்டையும் காலி செய்கிறதுக்கு சமம். அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத தாண்டி எந்த விதமான விஷயமுமே தெரியாத ஒரு சாமானியனுடைய உழைப்பு அதானியால் சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த ஊடகம் கொடுத்துருக்கக்கூடிய பகீர் ரிப்போர்ட் தான் நான் படித்ததுலேயே ரொம்ப ஷாக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்தேன். இது ஷாக் அப்படிங்கிறத விட சொல்கிறதுக்காக நான் சொன்னேனே தவிர இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கெஸ் பண்ணுறாங்க ஸ்புட்னிக் நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டிவி சேனல்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை வழிக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா செய்யக்கூடிய மிக முக்கியமான சூழ்ச்சி தான் இது. அதானியை முடக்கணுங்கன்னா இந்திய பங்குச்சந்தைகளை முடக்க முடியும், இந்தியாவினுடைய எல்ஐசியையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முதலீடுகளையும் முடக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதனால தான் எல்ஐசியையும் எஸ்பிஐயும் பிரைவேட் செக்டாருக்கு கொண்டு வருவதற்கு இந்திய அரசுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு மீது பெரிய அளவில் குற்றம் சுமத்துறோம். ஆனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது அங்கே மேலே வந்து யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்புட்னிக் கொடுத்துருக்கக்கூடிய ஷாக்கான ரிப்போர்ட். அதே நேரத்தில் இதை ஏன் அதானிக்கு அமெரிக்கா வந்து செய்யணும்? இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நட்புறவில் தானே இருக்குன்னு கேட்டால் அதுக்கு தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பெரிய அளவில் நம்ம அங்கத்தினராக இருக்கோம். அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல, அமெரிக்காவுக்கு அது நெகட்டிவ். ஸோ இதன் காரணமாக வந்து இந்தியா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி அமெரிக்காவுக்கு இருக்குது. பட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ட்ரம்ப்பு ஜெயித்த உடனே அதானி வாழ்த்துக்கள் சொன்னார் எக்ஸ் வலைத்தளத்தில். அப்போது இன்றைக்கி அதிபராக 2 மாதத்து வரைக்கும் இன்னமும் இருக்கக்கூடிய பைடனுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் தான். அதானி அப்போ ட்ரம்ப்போடு சாய்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக கட்சியை சேர்ந்த அதிகாரிகள் அதானிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்புட்னிக் வந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா அரசு நீதிமன்றம் டைரக்டாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு இவர் இவ்வளவு லஞ்சம் கொடுத்ததுனால எங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு இவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் மூலியமாக அவரை கைது பண்ணுங்க அப்படிங்கிற கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அவரை கைது செய்ய முடியுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வி தான் நம்ம முக்கியமானது. அவரை கைது பண்ணுறாங்க, கைது பண்ணலை, ஆனால் அதன் மூலியமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதுதான் இங்கே முக்கியம். சரி, கைது பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு இந்திய குடிமகனை கைது பண்ணுறதுக்கு இந்திய அரசினுடைய அனுமதி வேணும். அதுவும் இவ்வளோ பெரிய தொழிலதிபரை கைது பண்ணுறதுக்கு பாஜக அரசு விடாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் அவர் அமெரிக்காவை தாண்டி கனடா நாட்டுக்கு போனாருன்னா அங்கே வைத்து அவர் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க.
எப்படி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் 124 நாடுகள் உறுப்பினராக இருக்கும்போது நெதன்யாகு அந்த கண்ட்ரிக்கெலாம் போனால் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி ரெண்டுமே நடந்தது ஒரே நாளில். அதானியுடைய கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது ஒரே நாளில். நீ இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இனப்படுகொலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து தீர்ப்பு கொடுத்ததும் ஒரே நாளில். ஸோ மனித குலத்துக்கு எதிரானவர் நெதன்யாகு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு. அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது தான் அதானி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார். இன்னும் இது ஊர்ஜினமாகலை அப்படிங்கிறதும் மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும். சரி, அமெரிக்கா வந்து கைது வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்களே, இதனால் வந்து அதானிக்கு ஏற்பட்ட நட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், கைது வாரண்ட் பிறப்பிச்ச வெறும் 5 மணி நேரத்தில் மட்டும் அதானியினுடைய பங்குகள் எவ்வளோ தெரியுமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? 3 லட்சம் கோடி பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறாங்க. இது இந்தியாவில் அதானி மீதான அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல மக்கள். ஸோ ஷேர் மார்க்கெட்டு டவுனு, எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இதனால் பாதிக்கப்பட்டது இந்தியாவினுடைய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்களும் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் அதானியினுடைய பங்குகளை வாங்கிறது விற்கிறது இதிலெல்லாம் வந்து பெரிய அளவில் டவுன் இருக்கும். இனிமேல் அவரை நம்பி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த சத்தியம் சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதானியையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கான எல்லா வேலையுமே அமெரிக்கா செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஸோ அதானிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நம்முடைய பாக்கெட்டும் காலி தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.